போர்ட்ஃபோலியோவில் நம்ம எப்பயுமே வந்து இது வந்து இந்த மாதிரி கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசெட் கிளாஸ் வந்து ஒரு 10-15% வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கும் ஒரு சைக்கிள் இருக்குது. எல்லா வருஷமும் ஏறிக்கிட்டே போகாது. இந்த விஷயங்கள் வந்து எல்லா வருஷமும் ஏறிட்டே போகாது. இப்போ ஒரு 7-8 வருஷம் வந்து கோல்டு வந்து ஃப்ளாட்டாக இருந்த டைம் எல்லாம் கூட இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு யூஃபோரிக் டைமில் நம்ம அதை பற்றி யோசிக்கும் போது கொஞ்சம் அதை வந்து இந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக அப்படின்றது தெரியும். இப்போ 1 இயர் கழிச்சு நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோம். 1 இயர் கழிச்சு இப்போ நீங்கள் வந்து இந்த 75% நீங்கள் கோல்டில் ஏர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிசிஷன் எப்போ எடுத்துருக்கணும்னா 1 ஜனவரி 2025 எடுத்துருக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போஸ்ட் அனாலிசிஸ் அது பெருசாக தெரியுது. ஐயோ விட்டுட்டோமே, நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோமேன்னு தெரியுது. பட் இது எல்லா டைம்லையும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய டிசிஷன் அமையக்கூடாது. இந்த நேரத்துலேருந்து அது சரியானதா அப்படின்றது வந்து நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் அசெட் அலோகேஷன் வச்சுக்கணும். அதனால் எல்லாருமே வந்து கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15% போர்ட்ஃபோலியோ லெவலில் வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு எல்லா பணமும் அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறானது.